ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட நீங்கள் பல விதத்தில் பிரச்சனையோடு கூட இருக்கிறத என் ஆவியில் காண்பிக்கிறார். என் பிள்ளைகள் பிரச்சனையோடு கூட இருக்கிறார்கள். என் பிள்ளைகள் உடைந்து போன நிலைமையில் இருக்கிறார்கள். பிரச்சனையோடு கூட இருக்கிறவர்களை பார்த்து தான் இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிற ஒரு வார்த்தை, பிரச்சனை நம்மை உருவாக்கும் என்று ஆண்டவர் பேசுகிறார். நீங்கள் போகிற பிரச்சனை ஆண்டவருக்கு தெரியுங்க. ஆண்டவருக்கு தெரிஞ்சு தான் என் பிள்ளை சோர்ந்து போயிருக்குது, என் பிரச்சனையில் என் பிள்ளை உடைஞ்சு போயிருக்குது. இந்த பிரச்சனை அவர்களை உருவாக்கும் என்பதை தான் தீர்க்கமாய் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். யாக்கோப்பு 1:2-3 வசனத்தில் இவ்வாறாய் பார்க்க முடிகிறது. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்குகிறது என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷத்தோடு எண்ணுங்கள் என்று என்ன செய்திருக்கிறார்? யாக்கோப்பு மூலமாய் ஆவியானவர் திருவளம் பற்றி எழுதியிருக்கிறார். நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படும் பொழுது, அது வேலையில் இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய சரீரத்தில் இருக்கலாம், நீங்கள் இருக்கிறதான இடங்களில் இருக்கலாம். எந்த சோதனையில் அகப்பட்டிருக்கிறீங்க, நீங்கள் சோதனையின் தெரிந்தும் கூட அதை விட முடியலையே என்று சொல்லி நினைத்துக்கிட்டு இருக்கிறீங்களா? வாலிபர்களே, நீங்கள் எந்த சோதனையில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறீங்க? விட முடியாத பாவத்தில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறீர்களோ? வயதானவர்கள் ஏதோ ஒரு காரியத்தில் லாக் ஆயிட்டனே நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ? நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் உங்களை உணர்த்துகிறதை நான் ஆவியில் உணர்கிறேன். நீங்கள் இந்தந்த காரியத்திலெல்லாம் லாக் ஆயினது நிமித்தம் உங்களுக்கு பல பிரச்சனையோடு கூட இருக்கிறதை என் ஆவியில் பார்க்க முடிகிறது. இன்றைக்கி இந்த பிரச்சனை தான் உங்களை உருவாக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பிரச்சனை நம்மளை பலப்படுத்தும் என்று சொல்லி, என்ன பலப்படுத்தும்? நான் இருக்கிற மகனே, இந்த பிரச்சனை நீ உன்னால் கடக்க முடியும், நீ சோர்ந்து போகாத என்பதை பிரச்சனை தான் உன்னை பலப்படுத்தும். இந்த பிரச்சனை உன் குணத்தை உருவாக்கும். இன்றைக்கி நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாலும் சரி, அவர்களுக்குள்ள குணம் மாற மாட்டேங்குது. கோபம், எரிச்சல், மன்னிக்கிற தன்மை இல்லை, மற்றவரை நேசிக்கிற தன்மை இல்லை, மற்றவர்களோடு கூட நல்ல விதத்தில் பழகுகிற தன்மை இல்லை. எப்படி ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இருந்தார்களோ அதே குணம் தான் இருக்குது. இன்றைக்கி உன்னை உருவாக்குகிறதே சில பிரச்சனைகளை தேவனே அனுமதித்து கூட உன் குணத்தை மாற்றுவதற்கு ஆண்டவர் செய்ய முடியும். அது மாத்திரமல்ல, பிரச்சனைகள் தான் நம்மளை என்ன செய்யணும்னு சொன்னால், நாம் யார் என்பதை நமக்கு வெளிக்கொண்டு வரும். சிலர் பிரச்சனையே வரலன்னா தன்னை பரிசுத்தவான்களைப் போல காட்டிக்கொள்வார்கள். ஆனால் சில பிரச்சனைகள் தான் நீ எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற என்று சொல்லி உன்னை வெளிக்காட்டும். அதற்கு பின்பாக அந்த பிரச்சனையின் மத்தியில் தான் கர்த்தர் என்னை உருவாக்குகிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். இந்த பிரச்சனை ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காகவே ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை விளங்கிக் கொள்ளணும். உன்னை உருவாக்கணுமே, உன்னை சரியான மனுஷனாய் தேவனுடைய பிள்ளையாக உருவாக்கணுமே. இன்றைய கண்ணீர் தான் நாளைக்கு ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையாக உன்னை மாற்றும். இன்றைக்கி நீ கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாய். பிரச்சனையை கண்டு உன் வாழ்க்கையில் பல விதத்தில் கண்ணீரின் வாழ்க்கை இருக்கிறது. நாளைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் சாட்சி உள்ள வாழ்க்கையாய் மாற்றுவதற்கு தான் தேவன் இப்படி அனுமதித்திருக்கிறார். எனவே சொந்து போகாதீர்கள். இந்த பிரச்சனை உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது, இந்த பாடு உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது, இந்த சூழ்நிலை உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறது. உங்களை உருவாக்குகிறதுக்கு ஒப்பு கொடுங்கள், ஆண்டவர்களை நடத்துவார். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவமே, அருமை தகப்பனே, இன்றைக்கு உடைய பிள்ளைகள் பல விதத்தில் பிரச்சனையோடு கூட இருக்கிறார்கள். உருவாக்கி கொண்டு தான் இருக்கிறேன். அதை சரியான பாதையில் உருவாக்குவதற்காய் நன்றி. அர்ப்பணித்திருக்கிறார்கள். இந்த அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கைக்காய் நன்றி. கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.